இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. அந்த ஆட்டோ கிட்ட ஓரமாக எடுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. இண்டிகேட்டர் மாற்றி போட்டுங்க. கொண்டாந்து நிறுத்தும் போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டக்குனு பிரேக்கை விட்டுறணும். அவ்வளோ நேரம் டைமிங் யோசிச்சு எடுக்கக்கூடாது. அந்த கிளச்சை கொண்டாந்துட்டாலே பிரேக்லேருந்து காலை எடுத்துடணும். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கை இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க. இப்போ கீர மாட்டோம். நீங்கள் எடுக்கணும். அது ஏதோ தெய்வம் வேறு மாதிரி. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். எத்தனை கீர் போடுறோங்க? 3வது போடுங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கல, கிளச்சை பிடிக்கல, கீரை மட்டும் தள்ளுறீங்க. அதான் நம்ம கையை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாலே அது என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் கையை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கக்கூடாதுங்கிறேன். சரிங்களா? கை கீர்கிட்ட வர்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸைட்டில் கால் எடுத்துட்டோமா, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். போகலாம். அந்த ரோட்டுக்கு போகலாம். இப்போ எத்தனை கீர் போடுறீங்க? 5வது போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். போகலாம். ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, பிரேக்கில் லைட்டாக காலை வச்சுக்கங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. 3வது கீர் போட்டுங்க. நான் தள்ளி விடுறேன், தெரியுதுங்களா? தள்ளி விட்டோம். நீங்கள் ஒரு தடவை கூட இழுக்க ட்ரை பண்ணலையே. பேரிகேடு வருது. ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு அழகாக திருப்புங்க. 2வது கீர் போட்டுக்குங்க.